கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஒரு சிலர் ஆலயங்களுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சாம்பர் புதன்கிழமை சொல்லி ஒரு சில நிறைய ஆலயங்களில இன்னைக்கு பிரேயர் நடக்கும். நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிக்க போறோம். தேவன் தாமே நம்முடைய மத்தியிலே கிரியை நடப்பிக்கத்தக்க நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த சாமுவேல் புத்தகத்தை நாங்கள் படிக்கத்தக்க கிருபையினை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒன்னு சாமுவேல் புத்தகத்தின் மூலமா நீ கற்று தந்த நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை நாங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையின் மூலமாக நீ செய்த மகத்தான காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவருடைய குமாரன் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவானவர் அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய பர்சனல் டிஃபீட்ஸ் எல்லாம் நாங்கள் குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நாங்கள் பேசும். ஆண்டவரே, எங்களுடைய உண்மையான நிலையை நாங்கள் அறிந்து கொண்டு பரிசுத்தமாய் உண்மையாய் ஆண்டவர் நமக்கு ஏற்ற மக்களாய் வாழ எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம 2 கிளாஸஸ்ல பார்க்கும் பொழுது முதலாவது கிளாஸ்ல பார்த்தோம் சவுலுடைய மரணத்தை தாவீது எந்த விதமாக ரியாக்ட் பண்ணார் என்று பார்க்கிறதும், அவருடைய நண்பனாக ஜோனத்தான் மரித்ததையும் கேள்விப்படும் பொழுது அதை அவர் பாடலாக மாற்றினது மட்டுமல்ல, அவருடைய ரியாக்ஷன் அது ரொம்ப அதிகமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கும் பொழுதே நம்ம பார்த்தோம், ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வி ஆக்ட் என்று நம்ம பார்க்கணும். ஆனா அநேக நேரங்களில நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, ஹவ் வி ரியாக்ட் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தாட் என்ன ரொம்ப அதிகமா தாக்குச்சு. அல்லது நம்ம அதிகமாக நம்மளுடைய ஆக்ஷனை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன், நான் செய்யறேன், அது மாதிரி நம்மளுடைய ஆக்ஷன்ஸே பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் பீப்புள் நாட் ஒன்லி லுக் அட் தி ஆக்ஷன்ஸ் பட் தே லுக் அட் த ரியாக்ஷன்ஸ் என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கிரேட்னஸ் ஆஃப் டேவிட்ஸ் கேரக்டர், அதில் தாவீதுக்கு காணப்பட்ட உன்னதமான குணாதிசயங்களையும் நம்ம பார்த்தோம். ஜெபித்தது போல இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றிலேயே துவக்கும் பொழுதே தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சொல்லி போடப்பட்ட அளவுக்கு குறிப்பிடப்பட்டது பெரிய காரியம். தேவனுடைய ஏற்ற மகன் சொல்லிட்டு அழைக்கப்பட்டார், அவருடைய சித்தத்தெல்லாம் செய்யக்கூடியவன் சொல்லி பார்த்தோம். நேத்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து, அந்த உடன்படிக்கை பற்றிய எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. தாவீதுக்கே பயமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதுக்கு உகந்ததா வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கிட்ட காணப்பட்ட ஹியூமிலிட்டி நேற்று நம்ம வாசித்த பகுதியில 7ஆம் அதிகாரத்தை வாசிட்டு போன்னு நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமான காரியங்களை பார்க்க முடிகிறது அவருடைய ஹியூமிலிட்டி. நான் நேற்று சொன்னேன், உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தை திரும்ப வாசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஒவ்வொருவருமே தாவீது ரெஸ்பாண்ட் பண்ணதை பார்க்கும் பொழுது நம்மளும் அதை குறித்து யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. அவருடைய கைண்ட்னஸ் அதையும் நம்ம பார்த்தோம். எவ்வளவு தூரத்துக்கு அவர் தாட்ஃபுல்லாக தனக்கு பொசிஷன் வந்த பிறகு பெரிய ஆளானாலும் கூட உண்மையான விதத்தில் அவர் கைண்டா இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடிந்தது. அவருடைய பார்டர்ஸ் விரிவானது கிளியராகவே இந்த பேசேஜ்ல போடப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடிந்தது. எனவே முதல் 10 அதிகாரங்கள் தாவீதை குறித்தும் அவருடைய வெற்றிகளை குறித்தும் அவருடைய அருமையான குணாதிசயங்களை குறித்தும் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேசேஜ் உண்மையிலேயே ஒரு கலக்கமான ஒரு காரியம். இவரா இந்த தாவீதா சொல்லி நம்ம யோசிக்கிற அளவுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர், தேவனுடைய சித்தத்தெல்லாம் செய்யக்கூடியவர், நல்ல குணாதிசயங்களை பெற்றவர், இப்படிலாம் வாழ முடியுமா என்று மீதி இருக்கிற 15 அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் பகுதியை படிக்கிறோம். நாளைக்கு கர்த்தர் சித்தமான கடைசி பகுதியை படிச்சு இந்த புத்தகத்தை முடிக்க போகிறோம். ஆனா கடந்த 2 நாட்கள் பார்த்தது போல ரொம்ப பாசிட்டிவான காரியங்கள் கிடையாது, அதிகமான நெகட்டிவான காரியங்கள். நம்மளுடைய அவுட்லைன்ல பார்க்கும் பொழுது ஞாபகம் வைத்திருந்தோம், முதல் 10 அதிகாரங்கள் டேவிட் அண்ட் நேஷனல் விக்டரிஸ். 2வது தலைப்பு டேவிட் அண்ட் ஹிஸ் பர்சனல்
டிஃபீட்ஸ் என்பதை நம்ம தலைப்புல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பர்சனல் டிஃபீட்ல துவங்கக்கூடிய காரியம், எப்படி தன்னுடைய டெம்டேஷன்ல அவர் விழுந்தார், அது நிமித்தமாக நடைபெற்ற எல்லா சம்பவங்களும் நம்ம அறிந்திருக்கிறோம். அதை இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போகிறோம். அது நிமித்தமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள், அவருடைய குடும்பத்துல காணப்பட்ட காரியங்கள், அது நிமித்தமாக தேசத்திற்கு வந்த காரியங்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு வெரி டிஸ்டர்பிங் சாப்டர், ஒரு பேசேஜ். அதுல தலைமைத்துவம் எடுக்கக்கூடியவங்க அந்த தேசத்திற்கே ஒரு சாபத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டார். சவுல் தேவனுடைய கிருபையை விட்டு போய் அவர் தேசத்திற்கு சாபத்தை கொண்டு வந்தார். தாவீது மூலமா நிறைய காரியங்களை தேவன் செய்ததுக்கு கூடும். ஆனா அவருடைய பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக தேசத்தினுடைய காரியங்களும் அதிகமாக வேதனைப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். அதோடு கூட பாவத்தின் நிமித்தமாக காணப்பட்ட பலவிதமான போராட்டங்கள், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நேத்து நம்ம பார்த்ததோடு இன்னைக்கும் தொடர்ந்து பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்க்க வேண்டும். நேத்து தாவீது எப்படி அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணான்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் 16ஆம் அதிகாரம், ஒன் மோர் சாப்டர் ஆன் பீப்புள், மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு சாப்டராக பார்க்கிறோம். ஓவராலா பாவத்தையும் பாவத்தினுடைய விளைவுகளையும் இந்த நாளிலும் நாளைக்கு நம்ம அதிகமா பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி 16ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள். நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில ரெகுலரா வரக்கூடிய சகோதரி ஜெனிதா நாகர்கோயில் EGF அவங்க நமக்காக வேத வாசிப்பாங்க. சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் முடிய. தாவீது மலையுச்சியிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய ஷீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா ஷீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, ஷீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் எரிகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, ஷீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இந்த இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா ஷீபாவை நோக்கி, மேவி போஷத்துக்கு உண்டானதை எல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு ஷீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகுரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுல் ஸ்தல கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, இந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். பின்பு தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில்
அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்களிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். நம்ம 11ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருக்கு இருந்த வெற்றிகளையும் தாவீது எவ்வளவு மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கலாம். பிரச்சனைகள் இருந்துச்சு, பலதரப்பட்ட மக்கள் வந்தாங்க, அவருடைய மனைவியே அவரை ரொம்ப கேவலமாக பேசினார், அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அதனால ஒரேதான் தாவீது ரொம்ப ஒரு கிரீன் பாஸ்டர்ஸ்ல தான் இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு எல்லாமே ஹைல தான் இருந்தான்னு சொல்ல முடியாது. ஆனா தட் வாஸ் a different எக்ஸ்பீரியன்ஸ். 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட். மறு வருஷம், தட் மீன்ஸ் ஒரு 1 year ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆகி எல்லாமே எருசலேம் பட்டணம் ரெடி ஆயிடுச்சு. தேவனுடைய காரியங்கள் குறித்து அவர் எல்லாமே திட்டமாக தெளிவாக புரிந்து கொண்டார், அர்ப்பணிப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கார். 1 வருஷம் கழிச்சு ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோடு கூட இருக்கிற சேவகரையும் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரம்பாவை முறியடிக்கவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இந்த ஒரு வசனம் நிறைய காரியங்களை நமக்கு போதிக்கிறது. முதலாவது காரியம், எனக்கும் உங்களுக்கும் சில பொறுப்புகள் வரும் பொழுது, அல்லது when we have responsibilities, அல்லது நமக்கு ஒரு பொசிஷன் வரும் பொழுது நான் டெலிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ கேன் பி லேசி. அது நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில தாவீது தள்ளப்பட்டதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் செஞ்ச ஒரு புத்திகரமான ஒரு காரியம் கிடையாது. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுத்தாரு, அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாரு, அப்படிலாம் இல்லவே இல்லை. தட்ஸ் merely it is a laziness. நானும் நீங்களும் மிகவும் கவனமா இருக்கணும். யாரு நம்ம இது மாதிரி செய்ய வேண்டிய வேலையில செய்யாதபடிக்கு மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு ஐடியலா இருக்கிறோமோ, அது வெரி டேஞ்சரஸ். இப்ப ரீசெண்டா கூட வாட்ஸ்அப் மெசேஜ்ல மனோகரன், ஜெயன் மனோகரன், அவங்க ஒரு வாட்ஸ்அப் ஒரு படம் போட்டிருந்தாங்க. அவருடைய படம், அவருடைய தாட். ஒரு காலத்துல சொல்லுவோம், the lazy mind is Satan's workshop ன்னு சொல்லிட்டு. அதாவது யாரெல்லாம் சும்மா லேசியா இருக்காங்களோ அது சாத்தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, சாத்தானுடைய ஒர்க் ஷாப் மாதிரி ஆயிரும். ஆனா இந்த காலத்துல லேசி மைண்டே கிடையாது. எல்லாருக்கும் மொபைல் போன் தான். அவங்களுக்கு லேசியாவே இருக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் மொபைல் போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது இட் பிகேம் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு மனோகரன் ரொம்ப அழகான ஒரு பிக்சரை போட்டு, ஒரு சிம்பிளான ஒரு படத்தை போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நாங்கெல்லாம் வாலிப பிள்ளைகளா இருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புதுசா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எப்பவுமே இந்த வசனத்தை கோட் பண்ணி, லேசினஸ் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல், சாட்டனுடைய ஒர்க் ஷாப்பா மாறிடும், அதனால பி கேர்ஃபுல், உன் மைண்டை லேசியா வைக்காதன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மனோகரன் சொல்றது போல உங்க கையில லேப்டாப்போ அல்லது ஐபேடோ அல்லது மொபைல் போனோ கையில மாட்டிக்கிட்டு அதை ஒரு ஆல்டர்னேட்டிவா, லேசினஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா போயிடக்கூடாது. அது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்படி அது முக்கியமா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி அவங்க தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். he supposed to go with them. போய் வார்ல முன்னால நின்று செய்யணும் அவசியம் கிடையாது. அவருக்கான நல்ல ஒரு போர் செய்யக்கூடிய யோவாப் கூட இருக்காரு, அதனால யோபாவை நம்பி அனுப்பலாம். அவர் இங்க இருந்துட்டு வேற ஏதாவது காரியங்கள் செஞ்சிருந்தானா பரவாயில்ல. So in that way he missed that mark. அதாவது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவர் செய்யாம விட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து சாயங்காலத்துல அவர் உப்பரிகள் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்தார், விரும்பினார், அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். பத்சபையை பற்றி நம்ம எல்லாமே அறிந்திருக்கிறோம். பட் அதோடு கூட இருக்கிற இந்த கனெக்ட் ஆகிருக்கிற காரியங்களும் மிக மிக வேதனையான காரியங்கள். போய்
எப்பவுமே ஒரு பாவத்தை நம்ம செஞ்ச பிறகு, டெம்டேஷன்ல இருந்து விழுந்து பாவத்தை செஞ்ச பிறகு அது கண்டிப்பாகவே மற்ற பாவங்களுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறத இந்த பேசேஜ் ரொம்ப கிளியரா சொல்லுது. ஆக்சுவலா இந்த 11ஆம் 12ஆம் அதிகாரம் நீங்க நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அந்த ரியல் பாவத்துல விழுந்த செய்திய கிளியரா பார்க்க முடிகிறது. எக்ஸாக்ட்லி இதுதான் ஹேப்பன். பொய் சொல்றது, அது பிறகு பொய் சொன்ன பிறகு அதை மறைக்கிறதுக்கு அவனை கொல்லணும்னு சொல்றதுக்காக அவர் ரொம்ப அழகான வார்த்தைகள் சொல்றாரு. நீ அனுப்பிவிடு, உரியாவை அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. அனுப்பிவிட்ட பிறகு நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்றாரு. அவனுக்கு கிஃப்ட் அனுப்புறாரு. இதெல்லாமே டிப்பிக்கலா செய்யக்கூடிய கவரப் பண்ண வேண்டிய காரியங்கள் தான். அதனால we have to be very very careful. எப்ப நம்ம பாவத்தில் விழுறோமோ அதன் பின்பு அதனுடைய தொடர்ச்சி அப்படியே போய்கொண்டிருக்கும் என்று பார்க்கலாம். மிக மிக அழகாக எழுதியிருக்கார். நம்ம யாக்கோபு புத்தகத்தை படிக்கும் பொழுது பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு ரொம்ப திட்டமாக தெளிவாக எப்படி கொஞ்சம் கொஞ்சமா விழுறோம் சொல்லி பார்க்கிறோம். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வோம். sin won't come suddenly. திடீர்னு ஏதோ நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லி சொல்றது சான்ஸே கிடையாது. யாக்கோபு சொல்றது போலதான். ஒரு சோதனை வருது, அந்த சோதனையை நம்ம அலோ பண்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அவள் பார்த்தாள், அது பார்த்தது நல்லது என்று யோசித்தாள், அதை பறித்தாள், சாப்பிட்டாள், மற்றவர்களுக்கும் கொடுத்தாள் என்பது ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்டெப்பா இருக்கு நம்ம பார்க்கலாம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். சோதனை வருவது மிக காமன், ரொம்ப சாதாரணம் தான். யாருக்குமே சோதனையே வராதுன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிசாசானவரே சோதிக்கப்பட்டான் சொல்றது மட்டுமல்ல, லூக்கால சொல்லும் பொழுது சொல்றாரு, தொடர்ந்து பிசாசானவன் சோதிப்பதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தான்னா போட்டது. இட்ஸ் நாட் தட் ஒரு 3 சோதனை கொடுத்துட்டு இனி நீ வின் பண்ணிட்டப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் போல. ஒருவேளை மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் உள்ள அந்த 2 parallel passage நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பேசேஜ்ல கிளியரா தெரியுது, அவரை தொடர்ந்து சோதிப்பதற்காக அவன் கடந்து போனான்னு சொல்லி பார்க்கும். சோ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனை என்பது கண்டிப்பா இருக்கதான். ஆனா அதை எப்படி மேற்கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது நிமித்தமாக அவர் மிகவும் குறுக்கடாக திங்க் பண்ணி அவனை கொலை செஞ்சு, அது மட்டுமல்ல அவனுடைய ஆயுததாகிய யோவாப் கிளியரா தெரியுது தாவீதனுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. அதனால ஒரு ஆள் அனுப்பிவிட்டு சொல்றான், இது மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொன்னார்னா சொல்லிடு, உரியா மறைச்சு போயிட்டான் சொல்லிடுன்னு சொன்னா அப்போ வாய் மூடிட்டு இருப்பாரு. சோ இது நம்மளே சந்திக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வீக்னஸ், நம்மளுடைய பாவம் என்ன என்பதை மற்றவங்க அறிந்தாங்கன்னா உங்க கூட இருக்கக்கூடிய மக்களே ஈஸியா அவங்கள ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம்னா நம்ம வாயை மூடிட்டு இருக்கணும், வேற ஒண்ணும் பேச முடியாத அளவுக்கு மாத்திடுவான்னு சொல்லிட்டு யோவாபுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. இட் டிஸ்பிளீஸ்ட் காட். இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது NIV அப்படிதான் இருக்கு. இட் டிஸ்பிளீஸ்ட் காட். அப்படி மிக அருமையா இருந்த தேவனுடைய மனிதன் செய்த ஒவ்வொரு மிகுந்த பரிதாபமான முடிவை கொண்டு வந்து கடைசியில தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு பாவம் என்பதை அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அது தேவனுக்கு மிகுந்த பொல்லாப்பா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு டெம்டேஷனுக்கு கீழே விழுந்து போகும் பொழுது we really displease God. அல்டிமேட்டா we displease God. அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள்லாம் நடக்குது, நமக்கு அதனுடைய கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா we displease God என்பதை மறந்தே போகக்கூடாது.
அதை தொடர்ச்சிதான் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்துல எப்படி தாவீது அதுல இருந்து வெளிவருகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். சவுல் தன்னுடைய பாவத்தை உணரும் பொழுது நான் பாவம் செய்தேன் என்று சொன்னாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டோரேஷன் அவர் திரும்பி வந்ததாக நம்ம பார்க்கல. ஆனா தாவீது இந்த இடத்துல கிளியரா நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய உண்மையான மனம் திரும்புதலை நம்ம பார்க்க முடிகிறது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். அதுல கிளியரா நமக்கு தெரியுது கன்ஃபரன்டேஷன். அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பாவத்துல விழுந்த ஒரு சகோதரனையோ சகோதரியோ போய் பார்த்து கன்ஃபரன்ட் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. டேய் நீ பாவம் செஞ்சு இந்த விஷயத்துல நாத்தானை குறித்து நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். எப்படி 1 சாமுவேல் புத்தகத்துல சாமுவேலுடைய நிலை மிகுந்த உன்னதமானதா இருந்துச்சோ, சாமுவேல் தீர்க்கதரிசி போல இந்த 2 சாமுவேல் புத்தகத்துல நாத்தானை குறித்தான ஒரு ஸ்டடி மிக முக்கியமானது. என்னது ஒரு கட்ஸ். தாவீதுட்ட போய் நீ தான் அந்த மனுஷன் ஏன் சொல்லியிருக்காரு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை ஒரு புதிதாய் வரக்கூடிய ஒரு தம்பியோ தங்கச்சியோ நம்மளுடைய சர்ச் மெம்பர்ஸ் ஒரு ஆர்டினரி மெம்பரையோ போய் பார்த்து இது மாதிரி பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு அவங்கள போய் கன்ஃபரன்ட் பண்றது ஈஸி. அதே போய் நம்ம பாஸ்டரை போய் பார்த்து சொல்லணும், அல்லது நம்மளுடைய லீடர்ஸை போய் பார்த்து சொல்லணும் என்று சொல்லணும்னா நமக்கு கட்ஸ் வேணும், தைரியம் வேணும். ஸ்டில் இட் இஸ் ட்ரூ. இன்னைக்கும் தேவனுடைய ஒரு சில ஊழியக்காரங்களை பார்த்து அவங்கள போய் கன்ஃபரன்ட் பண்ணி சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. சோ நாத்தானை குறித்து பார்ப்பது போல நானும் நீங்களும் கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, பாவம் செய்கிற மக்களை பார்த்து கன்ஃபரன்ட் பண்ணக்கூடிய பலத்தை எனக்கு தாருன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து தாவீதுடைய லைஃப்ல பார்க்கும் பொழுது he was convicted. நீதான் அந்த மனுஷன் சொல்லிட்டு அந்த அருமையான ஒரு கதையை மிக அழகான விதத்தில் நாத்தான் சொன்ன பிறகு தாவீது குத்தப்பட்டவனாக நான் பாவம் செய்தேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய கன்ஃபஸ் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை நிமித்ததாக பாவத்திலிருந்து அவர் விடுதலை கிடைச்சு பார்க்கிறோம். போன வாரம் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய தங்கச்சி சத்யபாமா, அவங்க மதுரை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த கொஸ்டினை கேட்டாங்க. அவங்களுடைய தம்பி கேட்பாங்களாம், நீங்க கிறிஸ்டியன்ஸ் போய் அவங்க பிரமஸ்ட் அந்த விசுவாசத்துல வந்தவங்க, அதனால அவங்க தம்பி கலாட்டாவை சொல்லும்போது சொல்லுவானா, நீங்க கிறிஸ்டியன்ஸ் போய் பாவ அறிக்கை செய்யறேன்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சுட்டு பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஒரு சர்காஸ்டிக்கா அவங்க சொல்லுவாங்க. என்ன பதில் அங்கிள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இந்த கன்ஃபெஷன் சொல்லும் பொழுது கேத்தலிக்ஸ் மட்டும் இல்ல, கேத்தலிக்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிசினஸா மாறிடுச்சு. கன்ஃபஸ் பண்ண நீ எவ்வளவு பெரிய பாவம் சரியோ அவ்வளவு தூரத்துக்கு நீ பாவம் மன்னிப்பின் சீட்டை வாங்கணும். நீ சின்ன பாவமா செஞ்சன்னா ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நீ சீட்டு வாங்கினா உன் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். இது மாதிரி தாவீதை போல ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன்னா நீ 1 லட்சம் ரூபாய் கட்டணும். நீ 1 லட்சம் ரூபாய் கட்டினா அதுக்கேற்ற மாதிரி ஜோம் பண்ணி உனக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ they made it as a business. அந்த கன்ஃபெஷன் அந்த ஷீட்டையே அது they made it as a business. பட் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் நம்ம வாரந்தோறும் போய் சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவரே மன்னிச்சிடும் சொல்றவோ, அல்லது பாவத்தில் விழுந்து கொண்டே இருந்து மன்னிச்சிடுன்னு சொல்றதோ, அப்படி நம்ம தாவீதை குறித்து நம்ம பேசவே இல்லை. தாவீதனுடைய பாவத்தை குறித்தான உணர்வு வந்த உடனே அவர் கன்ஃபஸ் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுலதான் இந்த 2 பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள். சங்கீதம் 51 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 51 தலைப்பே அப்படிதான் போட்டு, அவர் பாவம் செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடின பாடல்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் தட் இமீடியட்டா அவன் பாவத்தை செஞ்சுட்டா உடனே எழுதின ஒரு பாடலா இருக்காது. பட் தி கான்டெக்ஸ்ட் இஸ் அந்த கான்டெக்ஸ்ட். அதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இட்டாலிக்ஸ்ல பாக்குறோம், தமிழ்ல அதை பார்க்கலாம். அக்கிரமம், பாவம், மீறுதல், பொல்லாப்பு,
என்று 4 வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாவத்தை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம்னா மீறுதல்கள், அக்கிரமம், பாவம், பொல்லாப்பு. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம்னா பாவத்தினுடைய டெஃபினேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா we can find out. என்ன பாவம்னா மீறுதல் சொல்லும் பொழுது ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்கு மேல நம்ம போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைக்ல போயிட்டு இருக்கோம், அந்த எல்லோ லைன் போட்டிருக்கோம், போலீஸ் போட்டிருக்காங்க டிராபிக்ல, அந்த எல்லோ லைனுக்கு மேல முன்னால போயிட்டோம்னா we can be fined. போலீஸ் பார்த்துட்டாருன்னா ஃபைன் பண்ணிடுவாரு. ஹெல்மெட் போடாம போனோம்னா போலீஸ் இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் இதுலயே இருக்காங்க, கேமராலே கண்டுபிடிச்சு அந்த நம்மளுடைய வண்டி நம்பரையும் பார்த்து நேர வீட்டுக்கே வந்துடுது. சேலத்துல அந்த மாதிரி வந்துருச்சு. ஹெல்மெட் போடலன்னா நான் அப்பா போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. நான் மீறுதல் பண்ணிருக்கேன், நான் மீறி இருக்கிறேன். ஹெல்மெட் போட வேண்டியது அதை நான் மீறி இருக்கிறேன்னு சொல்றது, அந்த லைனை விட்டு போறது மீறுதல். அக்கிரமம் சொல்லும் பொழுது துணிகரமா செய்யறது, எனக்கு இது வேணும், இந்த பொண்ணு வேணும், அவ்வளவுதான், துணிகரமா செய்யறதுதான் அக்கிரமம். அதுதான் தாவீது சொல்லுகிறார். பயங்கரமான பாவமாக அதை பார்க்கிறோம். அக்கிரமம், மீறுதல், இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொரு இந்த பாவத்தினுடைய ஒரு கனோட்டேஷனை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கொடுப்பதற்கூடிய வார்த்தைகளா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தாவீதுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட பாவ அறிக்கையை செய்த பின்பு சங்கீதம் 32 நம்ம முன்னாலே பார்த்தோம். அது 51ஆம் சங்கீதத்துக்கு பின்னால் இருக்க வேண்டியது. பட் 32ஆம் சங்கீதத்தை முன்னால வைத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பார்த்தோம்னா கிளியராவே அவர் சொல்றாரு, எவனுடைய மீற் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாவ அறிக்கை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு விடுதலையும் ஒரு சுத்திகரிப்பும், அதோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அளவுக்கு தேவனோடு கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம பெற்றுக் கொடுக்கிறோம். இதெல்லாம் இந்த 2 அதிகாரங்களிலே நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள். இன்னும் அதிகமா பேசிக்கொண்டே போகலாம். குறிப்பாக நம்ம சங்கீதம் 51 வச்சு படிக்கும் பொழுது தேவனுடைய ஆவி என்னை விட்டு எடுபடாமல் இருக்க எனக்கு புதிய சொல்லி அவன் ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட 51ஆம் சங்கீதம் அப்படியே முடியாது. கடைசியில முடிக்கும் பொழுது ஆண்டவரே 51 நான் எடுத்துக்கொள்கிறேன். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சோ அதனால கிளியரா தெரியுது, நான் உங்களுக்கு செலுத்திட்டேன், இந்த பாவங்களில இருந்தெல்லாம் கிடைக்கும் சொல்லி எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆண்டவரே. ஆனா ஒரே ஒரு காரியம், நீர் நொறுங்குண்ட ஆவிதான் என்னத்துல, அதுதான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. 10ஆம் வசனத்துல, தேவனே சுத்த இதயத்தை என் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும் சொல்லிட்டு பழைய பாட்டிலே அதை கிளியரா சொல்றாரு. பசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கவும், பசுத்தாவுடைய நிறைவு நமக்குள்ள காணப்படுவதற்கு பாவம் ஒரு தடையா இருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். அதோடு கூட இன்னொரு பாயிண்ட் முன்னால சொல்ல வேண்டும் என்றால், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அது நம்ம கண்டிப்பாகவே இந்த 11ஆம் 12ஆம் அதிகாரங்கள் படிக்கும் பொழுது நமக்கு படிக்க வேண்டிய காரியங்கள். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இந்த பாவங்கள் செய்தனால, விபச்சாரம், கொலை, தவறான எண்ணங்கள், பொய், பித்தராட்டம், இதெல்லாம் என்னுடைய பாவங்களை நான் பார்க்கிறேன். ஆனா நான் பிறந்ததே ஒரு பாவி என்பதை சொல்லுகிறார். சோ அதுதான் இன்னைக்கு முடிக்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. பாவம் என்பது பாவத்தினுடைய தன்மை, பாவங்கள் என்பது அது நிமித்தமாக வரக்கூடிய காரியங்கள். சோ 2யுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒண்ணு பாவத்தின் தன்மையும் ஹேண்டில் பண்ணணும், அடுத்தது அது நிமித்தமாக வரக்கூடிய செய்கைகள், பாவங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். தாவீது அதை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பாவியாகவே பிறந்திருக்கேன், இப்பொழுது நான் செய்யக்கூடிய அக்கிரமம், இது மீறுதல், இது எனக்கு பொல்லாப்பு என்பதை நான் அறிகிறேன் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேரம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா மிக வேதனையான பகுதிகள். இதெல்லாம் அதனுடைய கான்சிக்வன்சஸாக, ஒரு மனுஷனுடைய பாவத்தை செய்த பின்பு அவனுக்கு
தேவன் மன்னிப்பை கொடுக்கிறார், பசுத்தாவினுடைய ஒரு உந்துதலை கொடுக்கிறார், தேவன் ஏற்றுக்கொண்டார் ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆனாலும் அதனுடைய கான்சிக்வன்சஸை அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். குடும்பத்திலேயே நடைபெற்ற ஒரு சம்பவம், தாவீதுனுடைய மகன் ஒரு விபச்சாரத்துல அல்லது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான காரியத்தை ரேப் பண்ணதை கேட்கும் பொழுது வேதனையா இருக்குது. அந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அறிந்திருக்கிறோம். அவளை அவ்வளவு தூரத்துக்கு நான் அழிந்துடணும்னு சொல்லிட்டு யோசித்தவன் அதன் பின்பு வெறுத்து தள்ளனா என் ரூம்ல இருந்து அவளை தூக்கி வெளியே வீசுங்கிற அளவுக்கு போயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். தீஸ் ஆர் ஆல் ரியல் ஹியூமன். அந்த மனுஷ தன்மை இருக்கிறது வந்து அந்த மிருகத்தன்மை காணப்படக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அது தாவீதனுடைய பாவத்துக்கு பின்பாக காணப்படக்கூடிய. அப்சலோம் அவனை பார்த்து ஒண்ணுமே பேசலையா, அவர் ஆசிப் ஏதோ நல்லவைய மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாரு. ஆனா அவனும் குறுக்கடா திங்க் பண்ணி ஒரு தாவீது ராஜாட்ட போய் கெஞ்சுக்கிறான், நீங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணணும், உங்க பையங்களெல்லாம் நீங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு. தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாலும் அநேக குமார்கள் இருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பீஸ் வைக்க போறேன்னு சொல்லிட்டு அதுல நம்ம அறிந்திருக்கிறது படி அம்மோனை அவனை கொன்னு போட்டதை நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவன் ஓடி போகிறான். அப்சலோம் பயந்து ஓடி போகிறான். அதை தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்துல யோவாப் தாவீதோடு கூட இருக்கக்கூடிய நபர். முன்னாடி நான் சொன்னேன், யோவாப் வந்து 11ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு தாவீதனுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா தாவீதனுடைய ஸ்ட்ரென்த்தை அறிந்திருக்க யோவாப் தாவீதோடு கூட வெளியே போய் சவுலை விட்டு பிரிந்து வாழ்ந்த பொழுது யோவாப் தான் கூட இருந்தார். அவருடைய தாவீதனுடைய ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரியும், தாவீதனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியும், அதே நேரத்துல தாவீதனுடைய வீக்னஸும் தெரியும். அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி போய் தன்னுடைய மகனை திரும்ப சேர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய டிராமாவே போடுகிறார். ஒரு பெண்மணி அனுப்பிவிட்டு அவ பேசின பிறகு தாவீது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார். தாவீதால பிரில்லியன்ட், இதுல வந்து யோபுடைய கரம் இருக்கிறது, அது நீ உண்மையா சொல்லுன்னு சொன்னோடனே அவ சொல்லிடுறா, ஆமா யோபு தான் இது சொன்னான்னு சொல்லிட்டு அவ சொல்லி விடுகிறார். சோ இப்படியாக 13ஆம் 14ஆம் அதிகாரங்கள் மிக பரிதாபமான காரியங்களை குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள நடைபெற்ற காரியம். ஒரு கமெண்டேட்டர் ஹெட்டிங் கொடுக்கும் பொழுது as a father the sons are, அப்பா வந்து பாவம் செய்து விழுந்தது பிறகு பையன்களும் கண்டிப்பா அதை அவங்களுடைய வீக்னஸை பார்த்துட்டு அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மோசமான காரியங்களை அவங்க செய்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதை 2 அதிகாரங்களை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தையும் அதோடு கூட சேர்த்துதான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். அந்த ரிவெஞ்சினுடைய எஃபெக்ட் என்னன்னா, தாவீது அதுல வந்து என்னது ஒரு மோசமான ஒரு நபராக அங்க காண்பிக்கப்படல. அவன் ரொம்ப ஒரு வேதனையை போயிடறான். ஐயோ நான் பாவம் செஞ்ச பிறகு இது என்னுடைய நடக்குதே சொல்றது வந்து வேதனையே அவனுக்குள்ள பார்க்க முடிகிறது. அண்ட் தென் ஈவன் கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது அப்சலோம் திட்டமிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா அவன் பிளான் பண்ணது அவங்க அப்பா மாதிரியே தான். நம்ம பேசாம வந்து நேரா ராஜாவாகணும்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட்ல நம்ம யூதர்களுக்குள்ளே ஒரு ராஜாவாகும்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஆட்களை சேர்த்துக்கொண்டு தாவீதனுடைய பழைய கேபிட்டல் சிட்டிக்காக போய் அங்க யூதர்கள் மத்தியில he wanted to become a king அனௌன்ஸ் பண்ணிடுறான். அப்சலோம் தான் கிங் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறான். அது தாவீது கேட்ட உடனே அந்த கான்ஸ்பிரன்சி வந்து கண்டிப்பா இட் வில் பி ட்ரூ அண்ட் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க சொல்லிட்டு இமீடியட்டா தன்னுடைய இடத்தை விட்டு தாவீது போனதாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸா நம்ம பார்க்கலாம். ஆனா இது தாவீதுக்கு நடக்கவே கூடாது. சவுலை விட்டு ஓடி போன பிறகு மிகுந்த ஒரு தாழ்மையோடு கூட உண்மையோடு கூட அவர் பொறுப்புகளை எடுத்த பின்பு தாவீதுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது மிக வருத்தமான ஒரு காரியம். அவரோடு கூட இந்த மக்களுடைய நிலையும் அப்படி நம்ம பார்க்கிறோம். அவங்களும் தாவீதை வந்து ஒரு they make use of him, அவனுடைய வீக்னஸ்ல they make use of him சொல்லி பார்க்கிறோம். So my dear brothers and sisters,
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில we have to be very very careful. அதான் நம்ம அடிக்கடி நான் கோட் பண்ணக்கூடிய இந்த phrase, there is no substitute for moral and spiritual authority. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வல்லமை காணப்பட வேண்டும், அதே நேரத்துல மாரல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு வல்லமை காணப்பட வேண்டும். அது இல்லாத பட்சத்துல நமக்கும் பிரச்சனை, நம்ம கூட இருக்கிற நல்ல மக்களும் நம்மளை மிஸ்யூஸ் பண்ண துவங்கிடுவாங்க, நம் மூலமாக மற்றவங்களுக்கும் பிரச்சனை. மாரல் இஷ்யூஸ் சொல்லி சொல்லும் பொழுது ஒண்ணு செக்ஸ் ஆஸ்பெக்ட்ல, அடுத்தது பண விஷயத்துல. இன்னைக்கு நிறைய இடங்களில பிரச்சனையை நம்ம பார்க்கறதுன்னா இது மாதிரி செக்ஸ் ஆஸ்பெக்ட்ல மாட்டிருப்பாங்க அல்லது பண விஷயத்துல மாட்டிருப்பாங்க. மூணாவது காரியம் இந்த பொசிஷன்ஸ். நமக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் தான் முக்கியம், அவனுக்கு ரெகக்னேஷன் தான் முக்கியம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தவறான அந்த மாரல் வேல்யூ இல்லாதபடிக்கு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஈஸியா தட்டிட்டு போயிடுவான், பிசாசு தட்டிட்டு போயிடுவான். பிசாசுக்கு உந்துதலா இருக்கக்கூடிய மக்களும் தட்டிட்டு போயிடுவாங்க. So keep that in mind. It's not that we are going to be perfect. பர்ஃபெக்டா இருக்கிறது வந்து புதிய பாட்டிலையும் அப்படி கொடுக்கப்படல. ஆனா நம்ம இதை மனசுல வைத்துக்கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற பலனும் என்னுடைய தனிப்பட்ட மாரல் லைஃப்ல இருக்கக்கூடிய பலனும் மிக மிக முக்கியம் என்பதை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதை தொடர்ந்து 16ஆம் அதிகாரத்துக்குள்ள போலாம். 16ஆம் அதிகாரம் நான் சொன்னது போல ஒரு வித்தியாசமான விதத்தில் நான் பார்க்கிறேன். வித்தியாசமான நபர்களை தாவீது சந்தித்ததை இங்க நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக சவுலோடு கனெக்ட் பண்ணப்பட்ட மக்கள். இதுவரைக்கும் தாவீது பாவத்தில் விழுந்தான், அந்த பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே சந்தித்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். அவனுடைய மகன்கள், அவனுடைய மகா, அதன் நிமித்தமாக அவன் எடுத்த தீர்மானங்கள். அன்னைக்கு தாவீதை வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்து பேசியிருந்தாருன்னா தாமாரை வந்து அங்க அனுப்பியிருக்கவே வேண்டியதில்லை. அவன் வந்து சிக்கா இருக்கான்னு சொல்லும் பொழுது அவன் கேட்ட உடனே போய் அனுப்பியிருக்க வேண்டியதே கிடையாது. He missed it. அது வந்து கண்டிப்பாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக அவன் டிசர்ன் பண்ணல. இப்படி நடக்கும் அவன் எதிர்பார்க்கல, ஆனாலும் டிசர்ன் பண்ண முடியாதபடிக்கு போயிட்டான். அப்படிப்பட்ட பெரிய பெரிய விக்திகளை சந்தித்தவர் தேவனிடத்துல போய் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த தாவீது தன்னுடைய மகள் ஆகிய தாமார அன்னைக்கு அனுப்பியிருக்க வேண்டியதே இல்லை. அது நிமித்தமாக கண்டு வந்த பலவிதமான கான்சிக்வன்சஸையும் நம்ம இப்போ பார்க்கிறோம். ஆனா இங்க 16ஆம் அதிகாரம் திரும்பமாக சவுலுடைய குடும்பத்தோடு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். வெரி என்னது ஒரு சேலஞ்சிங் சாப்டர். காரணம் நம்மளுடைய லைஃப்லயும் அனுதின வாழ்க்கையில இப்படிப்பட்ட மக்களை தான் நம்ம பார்க்கிறோம். முதல் 4 வசனங்களில இவர் இப்ப எங்க இருக்காரு? அரண்மனையில இல்ல, வெளியே வந்தாச்சு. அப்படி போகும் பொழுது தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன பின்பு காரிக்கானாகிய சீபா, நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தாவீது வந்து இவனை சீபாவை தான் முன்னால கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா தாவீதுடைய சவுலுடைய குடும்பத்துல யார் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சீபா தான் சொல்றாரு, நான் வந்து மூவி பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் முழுதுமா கவனித்து கொண்டதுக்கு பொறுப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்களேன், அந்த சீபா பொதிகளை சுமக்கக்கூடிய 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அதை கேட்டோட நமக்கு ஞாபகம் வருகிறது அபிகாயில். அபிகாயிலுடைய ஹஸ்பண்ட மோசமா பேசும் பொழுது அபிகாயில் அப்படிதான் 2 கழுதைகள் ஃபுல்லா சாப்பாடு வச்சு தாவீதையும் அவருடைய மக்களையும் சந்திக்க வந்தாரு. இங்க வந்து ஒரு வித்தியாசமான நபர் சீபா வருகிறார். அவைகளில் 200 பழங்களும் என்னெல்லாம் கொண்டு வந்தான்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டார். சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பேசேஜ், இந்த வசனத்தை வாசிச்ச உடனே என்ன தாட்ஃபுல் மேன் என்றது நமக்கு தெரிகிறது. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்களேன். அப்போ ராஜா ரொம்ப கிளியரா கேட்கிறார், தாவீது கேட்கிறார், உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டார். He inquired of him. அப்ப சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். இட்ஸ் a lie.
அது எப்படி பொய்ன்னு சொல்லி சொல்றோம்னா, பின்னால ராஜா எருசலேமுக்கு வந்து அப்சலோம் செத்து போயிடுவான். ராஜா வந்து ராஜாவாகிய தாவீது திரும்ப வந்த பிறகு 19ஆம் அதிகாரத்துல இந்த மனுஷன் வரான். வந்து அங்க போறத பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து கரெக்டா டிஃபரெண்ட் ஸ்டோரியை சொல்றான். 24ஆம் வசனத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது, சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவில்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. தாவீது ஓடி போனதுல இருந்து இப்படி இருந்திருக்கான். அவன் எருசலேமின் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். யாரு? இந்த சீபாதான். என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனாய் இருந்தபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியன் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனே, தேவனுடைய தூதனை போல இருக்கிறீர், உமது பார்வைக்கு நலமானதை செய்யும் சொல்றாரு. அப்போ சீபாவுடைய நீ எடுத்துக்கன்னு சொல்லி திரும்பவும் சொல்றாரு ராஜா. அப்போ அவன் சொல்ற, வேண்டாம் அவனே எரிச்சுட்டோம், பட் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹவ் கம் பேக். லுக் அட் தட். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்லயும் அது மாதிரி மக்களை பார்க்கலாம். தேர் ஆல் டிப்பிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, நம்ம ப்ளீஸ் பண்றதுக்கு எதுவும் செய்யலாம். இன்னைக்கு லஞ்சம் கொடுக்கறவங்க, ஏமாத்துறவங்க பாலிடிக்ஸ்லயும் இருக்கிறாங்க, இன்னைக்கு திருச்சபையிலும் இருக்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கிறாங்க. So we have to be very careful. அதுல தாவீது வந்து உடனடியாக அவர் தீர்மானிச்சிருக்க வேண்டியதில்லை. சீவா சொன்னதை வச்சுட்டு அவன் தீர்மானிச்சிருக்க வேண்டியதில்லை. சரி, அவன் போறான் சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் தீர்மானிச்சு சொல்லுகிறார். தட்ஸ் a very unfortunate fact. எதுக்கு நான் இங்க இதை ரொம்ப அடி நேரம் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னா, நம்ம லைஃப்லயும் இது மாதிரி மக்களை நம்ம பார்ப்போம். போய் சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு வந்து நம்மகிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு போன்னு யோசிப்பாங்க. ஆண்டவர் தாமே நமக்கு நல்ல ஞானத்தை தரணும். 2வது நபர் கொஞ்சம் வித்தியாசமான நபர். அவரும் யாருன்னா சவுலோட கனெக்ட் ஆனவர் தான். 5ஆம் வசனத்துக்கு பின்பாக பார்க்கிறோம். அந்த சீமாயி என்பவர் வந்து அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே வந்தான். அவன் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை தான் சொல்றான். சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். மை காட், சம்திங் லைக் அ ப்ராஃபெட். கர்த்தர் தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, கர்த்தருடைய பையனுடைய அப்சலோமை வந்து உயர்த்திட்டாரு சொல்லிட்டு அப்படி திட்டிக்கிட்டு போறான். நீ இரத்த பிரியனான மனுஷன். இப்ப நம்ம போன 10 அதிகாரங்கள் படிச்சதுக்கும் இவன் சீமாயி சொல்றதுக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. So that means உங்க சாப்டர் எழுதுனீங்கன்னா ஒரு 10 அதிகாரங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருப்பீங்க. ஆனா அத புரியாதபடிக்கு இருக்கக்கூடிய சீமாயிகளும் உங்களுடைய லைஃப்ல இருப்பாங்க. 10 அதிகாரங்கள் நீங்க சொல்லி பிரைஸ் தி லார்ட், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்மளை வெறுக்கக்கூடிய, நம்மள வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு இவன் இரத்த பிரியன், எல்லாரையும் தூக்கி வீசிட்டு இப்போ ராஜ்யத்தை பிடிச்சிட்டான், ஆண்டவரா பார்த்து அவனை அடிச்சு அவன் பையன்ட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இவன் சொல்றாரு. என்ன பரிதாபம்! அதுக்கு தாவீது கொடுத்த பதில்கள் மிக உன்னதமான பதில்கள். அதோடு கூட இந்த வசனத்தை நான் கோட் பண்ணணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஜீசஸோட கம்பேர் பண்ணி ஒரு கமெண்டேட்டர் அழகா சொல்றாரு. இதே மாதிரிதான் ஜீசஸ்க்கு வந்த மாதிரியே தான் அவங்க சொல்றாங்க. அந்த கான்டெக்ட் வந்து நல்ல கான்டெக்ட். 1 பேதுருல வந்து உங்க மேல ஒரு சிலர் வீணான பழிகளை செலுத்தும் பொழுது, அதுவும் குறிப்பா நீங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கான்னு சொல்லி 21ஆம் வசனத்தை சொல்லிட்டு 22, 23ஆம் வசனங்களில அவர் அப்படியாக விடுக்கப்பட்டாலும் ஒன்றும் பேசாமல் இருந்தார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டு இயேசுவானவர் இருந்தான்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லுகிறார். அதே மாதிரிதான் இங்க நம்ம பார்க்கிறோம். தாவீது தேவன் பார்த்துக் கொள்வார். அண்ட்
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தலுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அதுக்கு முன்னால சொல்லும் பொழுது என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கிறவன் யார்? இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டேன். கிஃப்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன், கிஃப்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன். ரொம்ப சீரியஸா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், கிஃப்ட் ஆஃப் ஹியூமிலியேஷன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல் ஆஃப் அஸ், எல்லாருமே one or other time we have such humiliation. இது வந்து too much. நபர்கள்ல இந்த அகித்தோப் அவரை குறித்து நம்ம நிறைய பாக்குறோம். அகித்தோப் மிக மோசமான ஒரு மனுஷன். கிரிக்கடா திங்க் பண்ணி, உங்க அப்பா இப்படி இருந்தாரா, நீ எதோட மோசமான காரியங்களை செய்யும் சொல்லிட்டு அவன் செய்து முடிச்சதாக நம்ம பார்க்கலாம். மிகுந்த வருத்தமான ஒரு கேரக்டர் அகித்தோப். ஆனா டைம் இல்லை, பட் நீங்க அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல, சர்ச்சஸ்ல, பாலிடிக்ஸ்ல there are many advisors are like that. குறுக்கடா திங்க் பண்ணி, அசிங்கமா திங்க் பண்ணி தலைவர்களை கெடுக்கக்கூடிய அகித்தோப்புக இருக்காங்க. என் அருமையான நண்பன் சிபி சாமியல், அவங்க வந்து இந்த மென்டர் அதிகமான பிரேயர் ரிக்வெஸ்ட் போடுவாங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக போடுவாங்க. அதுல போடும் பொழுது ஒன் ஆஃப் த திங்ஸ் he will pray like that. அகித்தோப்பின் ஆலோசனையை கெடுத்த ஆண்டவர் அல்லது தடுத்த ஆண்டவர், அகித்தோப்பின் காரியங்கள் எல்லாமே வீணாய் போனதை நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாட்களில் நடக்கத்தக்கதாக ஜெபியுங்கள்னு சொல்லிட்டு போடுவாங்க. தட்ஸ் a real prayer request. இன்னைக்கும் நம்முடைய சர்ச்சஸ்ல, நம்முடைய தேசத்துல, குறிப்பா தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட மிகவும் அசுத்தமான எண்ணத்தோடு கூட, துன்மார்க்கமான எண்ணத்தோடு கூட தலைவர்களை கெடுக்கிறவங்க, மக்களை ஏமாத்துகிறவங்க, தங்களுடைய சுயத்துக்காக அல்லது தங்களுடைய நலனுக்காக சொல்லிட்டு பேசக்கூடிய மக்கள் மத்தியில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அகித்தோப்பினுடைய ஆலோசனை எல்லாம் அவமாகி போகத்தக்கதாக நம்ம கண்டிப்பாகவே ஜெபிக்கணும். அதை தொடர்ந்து அப்சலோம் மிகுந்த ஒரு வேதனையான ஒரு மனுஷன், ஒரு இன்செக்யூர்ட் மேன். அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுடைய லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்செக்யூர்ட். அவனுக்கு வேண்டியதெல்லாம் லீடர்ஷிப் தான். யோனத்தான் கரெக்டா ஆப்போசிட். சவுல் போன பிறகு நான் வந்து ராஜாவாக மாட்டேன், நீதான் வருவேன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு சொல்றான். ஆனா சவுல் காலம் முடியும் பொழுதே யோனத்தானுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அதன் பின்பு தாவீதும் அப்சலோமும் இருக்கும் பொழுது, தாவீது சாகிறதுக்கு முன்னாலே அப்சலோம் wanted to become king. அப்படிதான் இந்த பேசேஜ்ல வாசிக்கிறோம். he strongly feels, எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், உன்னை எவ்வளவு நாள் இருக்க போறா தெரியாது, அவருக்கு இருக்கிற வரைக்கும் நான் காத்திருக்க முடியாது, ஐ ஹாவ் டு பிகம் அ கிங், நான் தான் ஆளணும், மற்றவங்க எல்லாம் என் கையில இருக்கணும்னு சொல்லிட்டு அப்சலோம் மிகுந்த பரிதாபமான ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். அப்படி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும் பொழுது, எனக்கு பொசிஷன் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரும் பொழுது, அவங்க எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் பீப்புளா தான் மாறிடுவாங்க. அப்பொழுது பல விதமான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்கிறாங்க. இதுல வந்து இந்த 2 பேருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது 5ஆம் வசனத்துல, ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியும் கேட்போம் என்றான். ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் இல்லாதபடிக்கு he wanted to hear another person's opinion. ஊசாய் அப்சலோம் இடத்துல வந்த பொழுது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா, அல்லவென்றால் நீ சொல் என்று சொன்னான். So he was very open. 2 பேருடைய இந்த காரியங்களை சொல்றான். ஆனா அல்டிமேட்டா அகித்தோப்பேலுடைய காரியம் தான் வாய்த்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் சொன்னதான் செஞ்சு. அது நிமித்தமாக மிகுந்த ஒரு பரிதாபமான நிலைக்காக அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்துல
14ஆம் வசனத்துல, அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பின் ஆலோசனை பார்க்கிலும் அற்பமா எண்ணின ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பிலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதாவது ரொம்ப ஒரு ட்ரிக்கியா இருக்கக்கூடியது, காம்ப்ளிகேட் ஆகக்கூடிய காரியம். ஆண்டவர் செயல்படும் பொழுது, இன்னைக்கும் அது உண்மை நம்முடைய மொழித்திலையும் பார்க்கலாம், நம்முடைய தேசத்திலையும் பார்க்கலாம். ஆண்டவர் செயல்படும் பொழுது மிகுந்த தவறான மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனைகளை கூட பிரித்து பேசி அதன் நிமித்தமாக வரக்கூடிய அட்டர் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த நிமித்தமாக அப்சலோம் பரிதாபமாக செத்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் செத்து போய் அப்சலோமுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். முடி அதிகமா இருக்கிறதுனால அவன் மாட்டி பரிதாபமாக செத்து போனான். யோனத்தானும் மரணத்துல செத்தாரு. பட் ஆனா யோனத்தானுடைய மரணம் வித்தியாசமானது. ஆனா அப்சலோமுடைய மரணம் மிக மிக ஒரு பரிதாபமான ஒரு மரணம் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா 18ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி இன்னொரு யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. தாவீது, நாளைக்கு நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம் 19ஆம் அதிகாரத்தை, அதுல நம்ம பார்ப்போம். தாவீது அப்சலோமுடைய மரணத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது he really feels, ஒண்ணு அவங்க அப்பாவுடைய இருதயம் சொல்லலாம், ஐயோ பையன் மறைச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. பட் பை நேச்சர் டேவிட் was a soft hearted man. சவுல் யோனத்தான் மரித்த பிறகு அவன் அழுதான்னு சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு அந்த குழந்தை பத்சேபாக்கள் பிறந்த முதல் குழந்தை இறக்கும் பொழுது 7 நாட்கள் அவன் உபவாசித்து அழுது கொண்டிருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா அதை தொடர்ந்து இந்த இடத்துல அப்சலோம் துரத்தி விடப்பட்டு திரும்ப வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் கூட அப்சலோம் மரணத்தின் நிமித்தமாக அவர் வேதனைப்பட்டான்னு சொல்லி பார்க்கலாம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னதான் தாவீது பயங்கரமான பாவம் செய்து பரிதாபமா இருந்தாலும் அவனிடத்துல காணப்படக்கூடிய அந்த உன்னதமான குணாதிசயங்களை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அந்த சீமாயை திட்டும் பொழுது கர்த்தர் அதை பண்ணான்னு சொல்றாரு. அது மாதிரி அப்சலோம் செத்து போன பிறகு அவர் யோசிக்கிறார். Before we close, we need to take just little note about sin. பாவத்தை குறித்து இன்னைக்கு ரொம்ப பேசியிருக்கோம். அதை குறித்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம முன்னாலே சொன்னது போல பாவம் என்பது பாவத்தினுடைய தன்மை, அது நமக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளிலிருந்து வந்து கொண்டிருக்கிற காரியம். அந்த பாவத்தின் தன்மை நிமித்தமாக நம்ம பல விதமான பாவங்களை செய்கிறோம். அதுல முன்னாலே பேசிட்டோம். அதே மாதிரி செய்யக்கூடிய பாவங்கள் மட்டுமல்ல, செய்யாமல் இருக்கக்கூடியதும் பாவம். சின் ஆஃப் கமிஷன் சொல்றது செய்யக்கூடிய பாவங்கள். சின் ஆஃப் ஒமிஷன் செய்யும் பொழுது நான் நல்லதை செய்யணும், அப்படி நம்ம செய்யாம இருந்தா அதுவும் பாவம் தான். ஆண்டவர் அதை பார்க்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கைனா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தமாக, பாடு மரணங்களின் நிமித்தமாக, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒருவேளை அதனுடைய கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணிதான் வேண்டியிருக்கோம். ஆனாலும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி என்ற நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை தருவாராக. தாவீதுடைய இந்த பாவத்தை குறித்து பார்க்கும் பொழுது, பாவத்தில் விழுந்தா ஒண்ணும் இல்லை சில தன்மை வராதபடிக்கு பாவத்தை குறித்தான ஒரு பயம் நமக்குள்ள வர வேண்டும். எப்படி நம்ம சோதனைகளை சந்திக்கிறோம் சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளை ஏமாத்தின நம்ம சந்தித்த மக்களுடைய நிலையை குறித்து நம்ம யோசித்து பார்க்கலாம். கடைசியாக நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய சமுதாயத்துல, ஊழியத்துல கான்ஃபிளிக்ஸ் வரும் பொழுது டேவிட் என்னென்ன நல்ல காரியங்களை செய்தாரோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன என்பதை குறித்து வைத்து நான் செய்கிறேனான்னு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஜெபிக்கலாம், தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, தாவீதுனுடைய உன்னதமான குணாதிசயங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அவரிடத்துல காணப்பட்ட இந்த பரிதாபமான ஆண்டவரே ஒரு மிருகத்தன்மைக்கான காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் பாவத்துக்கான ஒரு பயத்தை எங்களுக்குள்ள நீ தாரும். எங்களுடைய மாரல் லைஃப்ல ஆண்டவரே உள்ளான மனுஷனிலே வெற்றியை நீ தாரும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நாளைக்கு மீதி இருக்கிற பகுதியில் நாங்கள் படிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.